அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பர்சனாலிட்டி அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். சைக்காலஜியில் பொதுவாக பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம். வாட் இஸ் பர்சனாலிட்டி? பர்சோனா அப்படிங்கிற வேர்டிங் வேர்ட்லேருந்து வந்த வார்த்தை தான் பர்சனாலிட்டி. அதாவது நம்ம அணியக்கூடிய முகமூடின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கணும் இந்த சமுதாயத்துக்கு. வீட்டில் ஒரு மாதிரி, வெளியிடங்களில் ஒரு மாதிரி, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காட்டிட்டு இருக்கிற முகங்களை வந்துட்டு நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். அந்த பர்சனாலிட்டியில் நிறைய தியரிஸ் இருக்குது. என்ன மாதிரியான தியரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான தியரி சொல்லலாம். நம்ம டைப் தியரி, ட்ரைப் தியரி, டைப் கம் ட்ரைப் தியரி சொல்கிறோம். இதில் நம்ம வந்துட்டு இன்னைக்கு டைப் தியரியை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி டாபிக் தான் பார்க்க போகிறோம். டைப் தியரி இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் லைஃப் ஸ்டைலையும் என்ன மாதிரியான இம்பாக்டை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி டாபிக்காக பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு காரல் ஜங் அப்படிங்கிறவருடைய கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தியரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரோவர்ட் இருக்காரு, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்துட்டு இன்றைய சூழலில் குழந்தைங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமா, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமா, அல்லது ரெண்டும் கலந்த ஆம்பிவர்ட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் காரல் ஜங்கோட தியரிஸில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் டைப் தியரியில் வந்துட்டு முக்கியமான தியரியில் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க எந்த மாதிரியான வகையான மாணவர்கள், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க எந்த மாதிரியான மாணவர்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த கேஸ் ஸ்டடி வீடியோவில் பார்க்கலாம். Good morning, students. Good morning. Good morning. Today we are going to discuss something interesting in social studies. I'll ask you some questions, okay? You all should answer me for that. These all are general knowledge questions which you all have studied all through these days, okay? So let's start. We'll see who all are knowledgeable and how many points you all get, okay? So first question. Which is a national animal? Okay. Moving on to the next question. Which is our national bird? Peacock. Okay, very good. So next up, which is the highest mountain range in India? Himalayas. Okay, very good, Niveta, it is Himalayas. So next, we'll go on to the last question. Which is our national song? Vande Mataram. Okay. Okay, very good. Every one of you answer these questions very well. After this, we have a competition coming up next week, and I want you all to join these competitions. There are art competitions, drawing competitions, speech, and there's also drama competitions, okay? Everyone should participate, so I want you to give your names in that. So who all will come for art competitions? So who all are going to join for art competitions? Okay, very good. I'll note down your names. Next, who all are there for speech competition? Okay, Sudash, you. Next, for drama, all of you should perform together and give one drama on any social topics, okay? You can take it from your Google or from your textbooks, anything, okay? This case study video, when we saw that when the teacher asked questions, not many of them were answering, right? So these people who are not very active in the classrooms are categorized to be as introverts, and the ones who are actively participating themselves in the activities conducted and answering the questions are categorized to be extroverts. These are the two categories that are set by Jung's categorizations about personality. There are certain strategies that can be used on introverts to bring up their talents or make them involved in the classroom also. It is purely upon their motivation also. One thing is they should be themselves motivated to come up and do things, and one more thing is the teachers, peers, friends around them also should push them to do and participate in all these activities and competitions so that they break their shell and come out of their comfort zone to perform even better than what they actually can. Thank you. இன்றைய சூழலில் பள்ளியில் மாணவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. மன வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்துட்டு டைப் தியரியை நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டடி டாபிக்காக எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்துட்டு சோசியல் இன்ட்ராக்ஷனே கிடையாது. நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, முக்கியமாக பர்சனாலிட்டி ஆளுமையில் வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை, சமூக காரணிகளை முக்கியத்துவம் எடுக்கிறதுக்கு காரணம் குழந்தைங்க வந்துட்டு சமுதாயத்தில் மனிதர்களோட பேசுகிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் டெக்னாலஜி சொன்னாலுமே இன்றைய சூழலில் மாணவர்கள் பேரோடு பேசுகிறதுக்கு தயங்குறாங்க அதிகமாக. அதுக்கு காரணமாக நம்ம இன்ட்ரோவர்ட் மாணவர்களாக எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலான
பள்ளி சூழல்லையும் சில மாணவர்கள் ஆசிரியராலையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாலையும் சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களாலையும் ஒதுக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப குறைவாகுது. எனவே மாணவர்களோட வகுப்பறை சூழலில் இன்னைக்கு சூழலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒரு டீச்சர். அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியடில் அவர் வந்துட்டு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிற 2 கான்செப்ட் வந்துட்டு கார்ல் ஜங் கொண்டு வந்துருக்கிறார். எனவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்க மாட்டாங்க, அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருக்க மாட்டாங்க. இதை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமுகன்னு சொல்லுவாங்க இன்ட்ரோவர்ட்டை. எக்ஸ்ட்ரோவர்ட்டை வந்துட்டு புறமுகன்னு சொல்லுவாங்க. அகமுகன்னா தன்னைத்தான பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு ரொம்ப வந்துட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அதிகமாக வெளியே பேசாமல் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க புறமுகன். பொதுவாக உலக சூழல்களுக்கு பிரச்சனைகளுக்கு தகுந்தபடி தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடியவங்களை தான்